பார்த்துட்டு இருக்கேன். கொளத்தூர் தொகுதியில மு.க.ஸ்டாலின் அவர் ஒரு 3 முறை இந்த தொகுதியிலிருந்து தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் முதலமைச்சரா இருந்தாரு. தொகுதியில தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. ஆனா அடுத்த நாளே போய் மக்களோட போய் நிக்கிறார்ல, அதை பார்க்க ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. மக்கள் அவரை பார்த்து போய் கண்ணீர் விட்டு அழறாங்க. ஆக்சுவலி இது வைசி வர்சாவா நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். மக்களை பார்த்து நீங்க அழாதீங்க அப்படின்னு அவரு சொல்றாரு, பாத்துக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி கொளத்தூர் தொகுதி எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவரை இந்த கடந்த 5 வருஷம் ஒரு வாரம் கூட கொளத்தூர் தொகுதிக்கு போகாம இருந்ததே இல்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டோட மாடல் தொகுதி அப்படின்னு கொளத்தூர் தொகுதியை மாத்தி இருப்பாரு. அங்க போனீங்கன்னா முதல்வர் படைப்பகங்கள், நூலகங்கள், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூலு எல்லாமே அவ்வளோ சூப்பரா ஒரு டெவலப் பண்ணி வச்சிருக்கிற ஒரு தொகுதி. கொளத்தூர் மக்களுக்கு அது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அப்படியான ஒரு மாடல் தொகுதி. வாரம் ஒரு முறையாச்சும் சந்திக்கிற ஒரு முதலமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. இந்த முறை தோல்வியா, இட்ஸ் ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போய் மக்களா களத்துல அடுத்த நாளே நிக்கிறது, அதை அவரை பார்த்து மக்கள் கதறி அழுறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப புதுசாகவும் ரொம்ப இமோஷனலாகவும் இருக்கு. என்ன இருந்தாலும் இப்படியான ஒரு மனிதர் இந்த தோல்வியை he didn't deserve. பார்க்கலாம்.